இப்போ இஎம்ஐ அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். இஎம்ஐ தயவு செஞ்சு சொல்கிறேன், இஎம்ஐ படத்தை வந்து பாருங்க, சரிங்களா? இப்போ வந்து புஷ்பா மாதிரி படத்தை ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா அந்த மாதிரி ஜொல்லு விடுற படத்தையும் ஒரு மசாலா படத்தையும் மட்டும் பார்த்துட்டு போறீங்களே. இஎம்ஐ இந்த படம் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை அப்படியே தோலுரிச்சு காட்டிருக்காரு. இந்த படத்தின் இயக்குனரும் நடிகரும் ஆகிய கதாநாயகனும் ஆகிய சதாசிவம் அவர்கள் வந்திருக்காரு. அவரு பாத்தீங்களா, இங்க கூட்டத்தில் நிற்கும் போது கூட இவர் ஒரு கதாநாயகன் தெரியல, அப்படி ஆமா எளிமையா இருக்காரு. அப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இன்னைக்கு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன் லோன் வாங்கிட்டு எப்படி லோன்னு லொங்கு போடுறான் அப்படின்ற விஷயத்த அந்த இஎம்ஐ படத்தில் காமிச்சிருக்கீங்க. உண்மையிலே பிரதர் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த படத்தை நம்ம ஒரு மசாலா படமாக எடுத்து ஒரு பேன் இண்டியா படமாக எடுத்து நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இன்னைக்கு இஎம்ஐ படத்தை எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க வந்து என்னை விட வயதில் சின்னவராக தான் இருப்பீங்க. தள்ளிங்கப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அது ரஜினி சார் படமா இருந்தாலும் சரி, கமல் சார் படமா இருந்தாலும் சரி, அவங்களோட படத்துல ஆடியன்ஸுக்கு ரசிகர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் எடுப்பாங்க. சில படங்கள் வேணும் சமூகத்துக்கு கருத்து உள்ள படங்கள் வேணும்னு நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கதாநாயகனா நடிச்சிருக்க ஹீரோவா நடிச்சிருக்க திரு சதாசிவம் அவர்கள் மக்களுக்கு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இஎம்ஐனால மக்கள் எப்படி சீரழிஞ்சு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சமூகத்திற்கு தேவையான கருத்துக்கள் வரணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஹைவேல ஆக்சிடென்ட் ஆகி போச்சுனாக்கா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனீங்கன்னாக்கா கவர்மெண்ட்ல இருந்து உதவித்தொகை அந்த மருத்துவமனைக்கு தேவையான காப்பீடுகள் எல்லாமே பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயம். அது மட்டும் இல்லை, வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும். இப்படித்தான் ஒரு 10 மசாலா படம் வருதுன்னா 5 கருத்து உள்ள படம் வருதுனாக்கா அதையும் நீங்க வந்து மக்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க நிறைய தேட்டர் தரணும், புரியுதுங்களா? அது இல்லாமல் விதிவிலக்குகள் படத்தோட டிக்கெட் விலை இருக்குது இல்லையா, இது தயவு செஞ்சு தமிழக முதலமைச்சர் அவர்களே, துணை முதலமைச்சர் அவர்களே, இவங்கெல்லாம் இந்த மாதிரி இஎம்ஐ படத்திற்கு நீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக இந்த படத்தோட டிக்கெட் விலையெல்லாம் நீங்க குறைக்கணும்.